எல்லா அப்பாக்கும் இனிய தந்தைய தின நல்வாழ்த்துக்கள். என்னோட அப்பாக்கும் நாங்கள் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களோட நேட்டிவ் பிளேஸ்னா ஆம்பூர். அங்கேருந்து ஒரு சின்ன வில்லேஜில் தான் அப்பா அம்மா இருக்காங்க. நாங்கள் எல்லோரும் ஆம்பூர் போயிட்டு அப்பாவுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் தம்பியை கூட்டிகிட்டு வர சொல்லியிருந்தோம். தம்பி கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டான். அதனால் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன கிஃப்ட்டு, ட்ரெஸ்ஸு, செப்பல், அப்புறம் கேக் மட்டும் வாங்கிட்டு செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணோம். அக்கா செப்பல் வாங்கிட்டா, தங்கச்சி ட்ரெஸ் வாங்கிட்டாங்க. நான் கேக்கு, ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஆம்பூரில் எங்களோட சொந்த வீடு ஒன்று இருக்குது. அதில் தான் அப்பா வர சொல்லியிருந்தோம். நாங்கள் வர சொன்னது எதுக்குன்னு தெரியாமல் அப்பா ரொம்ப பயந்துட்டார். ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். பட் என்னென்னா நாங்கள் அம்மா கூப்பிடலன்னு ஒரு ஃபீல் பண்ணார். அம்மா கூப்பிட்டுருந்தா இன்னும் சந்தோஷமாக இருந்திருப்பார் போல். சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் அப்பா பார்த்திங்கன்னா ஒரு வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணதில்லை, பர்த்டே செலிப்ரேட் பண்ணதில்லை. எங்கள் 4 பேருக்காக ஓயாமல் உழைச்சார். ஸோ எனக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்பாவே நல்லா பார்த்துக்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது. கண்டிப்பாக பார்த்துப்பேன்னு நினைக்கிறேன். எல்லா அப்பாக்களும் ஆசைப்படுறது தான் குழந்தை ஃப்யூச்சரில் நல்லா செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணிட்டு தங்கச்சி கூட அழகாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு கிளம்பியாச்சு.